இன்றைக்கி வீடியோவில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஹாப்பி நியூஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் லைவ் நம்ம வந்திருந்தோம் இல்லையா? அதில் வந்து யாரோ ஒருத்தங்க விஜயா ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரியே போச்சு. நீங்கள் யாரும் எனக்கு தெரியல, தயவு செஞ்சு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாக் உங்களுக்கு சைடில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அது இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது மேலே டார்கெட் ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் வேறு வந்து என்னென்னா அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அது ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் மொத்தமாக வந்து எல்லா வேலையும் குறைச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரைஸ் போய் பாருங்கள், என்னென்ன சொல்ல வரும்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அப்புறம் இன்றைக்கி காலையில் நிறைய ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை பற்றி இதுக்கு அடுத்து வீடியோவில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போமா? வேறு என்னென்ன சொல்லணும்? இதுதான் எங்கள் ஊர். சுற்றி எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரேடிங் விட்டு வெளியில் வந்த பிறகு இப்படி தான் இருக்கும். மழையும் வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, வேறு என்ன நான் சொல்லணும்னு தெரியல. வேறு சொல்ல வந்தது ஃபுல்லாக சொல்லிட்டு எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வீடியோ ரெடி பண்ணுறதே கிடையாது. அப்படியே ஆன் பண்ணுறது, அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது, போகிறது, எடிட்டிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் ஹவர் கேண்டில் ஹரிராம் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து டவுனு, அதில் நமக்கு ஒரு ஹவர் கேண்டில் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துரும். இன்றைக்கி 2 பேருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒலெக்ட்ரா. காலையில் லைவில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா காலையில் இந்த ஸ்டாக் நம்ம கண்ணில் பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கேண்டில் தான் எனக்கு வந்து பட்டுச்சு. நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1436 1536 சூப்பராக ரவுண்ட் நம்பரில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி 1574 தான் என் டார்கெட்டு. பட் வந்து நமக்கு டைம் இல்லாததுனால நான் குயிக்காக எக்ஸிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக என்னோடய என்ட்ரி எக்ஸிட் இது தான். இந்த கேண்டில் பிரேக் ஆகவுமே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து சூப்பராக வந்து மூவ். இது என்ன கொஞ்சம் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டோட கேபிட்டல் வெறும் 8900 தான், 9000 கூட கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண மொத்த ட்ரேடு. அதில் வந்து நமக்கு கை கொடுத்துருக்குது இந்த ஒலெக்ட்ரா மட்டும்தான். ஸோ இது வந்து கரெக்டாக 7%. இந்த ஸ்டாக்கில் வந்து நான் 10,000 நான் போட்டிருந்தேன். ஸோ 10,000ல் 700 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. விஜயா வந்து நான் ரெசிஸ்டன்ட்னால நான் என்ட்ரி எடுக்கலை, பட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது கொஞ்சம் மூவ் போச்சு, பட் என்னால் அது கேட்ச் பண்ண முடியல. அதுக்குள்ளே ரிவர்சல் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம அடுத்து சொல்கிறேன். ஸோ டேட்டா மேட்டிக்ஸ் நான் காலையிலே லைவில் சொல்லியிருந்தேன். லைவ் ஒரு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. அது கரெக்டாக அந்த 950 தாண்டினா தான் அது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒருவேளை மேலே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டரை போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இது சும்மா சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அது பண்ணேன். ஸோ ப்ரீவியஸ் டே லோ வச்சு வெயிட் பண்ணேன். அது பெருசாக மூவ் ஆகலை. ஸோ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்னொன்று, இந்த எட்டர்னல் இதை என்ட்ரி எடுத்துருக்க கூடாது. இது ஏன்னா ஓவரால் ஹை. ஸோ அதனால் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம ஜொமேட்டோ தான், ஜொமேட்டோன்னு சொல்ல தான் நல்லா இருக்குது. இந்த ஈட்டர்னல் எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது. ஸோ அதனால் இது வந்து நான் எஃப்என்டோ ஸ்டாக்கு, நிஃப்டி 50 ஸ்டாக்கும் கூட இல்லை நான் ட்ரேடே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இது என்னோட மிஸ்டேக்கு. ஸோ அடுத்து எவ்ரிடே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்விங்குக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்தடுத்து மூவ் வந்து நல்லா தான் இருக்கும். பட் இன்ட்ராடேல ஃபியூல் இல்லை. ஃபியூல் மீன்ஸ் வால்யூம். அதனால் வந்து இது மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜென்யூன் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ஓவரால் வந்து 245 ரூபா ப்ராஃபிட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மிஸ்டேக் என்ன, நம்ம கரெக்ட் என்ன, இதை வந்து நம்ம இனிமேல் லைவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணிலாம் லைவில் காட்ட போகிறது இல்லை. அது பண்ணுறது கஷ்டம்தான். ஓகேங்களா? அதையும் தாண்டி வந்து லைவில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஒரு லைவ் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இது கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் நம்ம கோர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ப்ரைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சேனல் பயோவில் இருக்குங்களா? ஸோ கண்டிப்பாக அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வால்யூம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக் காலையில் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. சின்ன சின்ன ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால இதை வந்து நான் என்ட்ரி எடுக்கல. பட் ஹவர் கேண்டில் வைஸ் நல்ல மூவ் தான். இதை நான் தொடலை. ஓகேங்களா? ஸோ காலையில் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 224K. ஓகேங்களா? கடைசியில் தான் வால்யூம் வந்துருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் கம்மி தான். ஸோ அடுத்து பிஓசிஎல் ஃபஸ்ட் ஹவரே மூவ் முடிச்சிட்டாங்க. அடுத்து செனோரஸும் ஃபஸ்ட் ஹவரே மூவ் முடிச்சிட்டாங்க. அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார் ஃபஸ்ட் ஹவரே மூவ் ஓவரு.
போஸ்ட்மார்ட்டாக தான் எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோர்ஸில் ஆரம்பிச்சு நம்ம ஒலக்ட்ரால வந்து இன்னைக்கு முடிஞ்சது. இந்த ஒலக்ட்ரான்னு ஒரு ஸ்டாக் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்டில் எனக்கு ஒரு டேட்டா ஞாபகம் இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஏரியாங்க. ஏன்னா இந்த டேல வந்து இந்த ஒரு ஸ்டாக்ல மட்டும் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆனா அன்னைக்கு போன ஸ்டாக்ஸ் அவ்வளவும் வந்து வேற மாரி போச்சு. நீங்க வந்து YouTubeல நான் இப்போ ரீசென்ட்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். 10% மூவ் இன் 10+ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது இந்த டேட்ல தான். செம மூவ். அன்னைக்கு கடைசி நேரத்துல அத்தன ஸ்டாக்குமே வந்து 20% போச்சு. இன்னொரு ஸ்டாக் சொல்லணும்னா IOB தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அந்த பேருக்கு பார்த்தீங்களா? அந்த நாள்ல எல்லாமே ரிவர்சல். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் இருந்து அன்னைக்கு வந்து சூப்பர் ரிவர்சல். அன்னைக்கு ஒரு 1 லேக் கேபிட்டல் இருந்தாலே ஒரு 10 ஸ்டாக் வாங்கி போட்டதாலே ரிட்டர்ன் எங்கேயோ போய் நின்றுருக்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர் மூவ்மெண்ட். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி மூவ்லாம் நம்ம காலையில பேசிக்க முடியாது. ஸோ அதனால லைவ்ல இருந்தோம்னா ஈஸியா கனெக்ட் ஆகும். எனக்கு பார்த்தீங்களா ஒரு ஸ்டாக் சொன்னோனே அடுத்தடுத்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு போதா? இது மாதிரி உங்களுக்குமே வரும். அது எல்லாருமே சேரும்போது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நாளைக்கு லைவ்க்கு வாங்க. தைரோக்கர் நான் சொன்ன மாதிரி பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அடுத்து இன்ஃபோபின் அவ்வளோதான். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. 10% போகுது. பைசா இல்ல. பைசா லோ. இது வந்து ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால நான் வந்து என்ட்ரி எடுக்கல. பெருசா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. இதே மாதிரி நேத்து வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் போயிருந்துச்சு. இந்த பேருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 3 கேண்டில் அதே ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பிஎல் பாலி இதெல்லாம் என்ட்ரியே கிடையாது. ஸோ இதுவும் என்ட்ரி இல்ல. ஸ்பிக்கு பெருசா போகாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போகல பார்த்தீங்களா? விஜயா வந்து காலையில நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க நேம. பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1068 1142 ஒரு நல்ல ரிட்டர்ன். பட் வந்து இந்த 1116ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்தது தான் என் பிரச்சனையே. இப்போ இதுலேருந்து இங்கே நம்ம வச்சிருந்தா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். பட் ஓவரால் வந்து இதில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ட்ரி வந்து நமக்கு 1068 மைனஸ் 1112 போட்டுக்கலாம். போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4.4% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். நல்ல ரிட்டர்ன் தான். ஏன்னா 1:2 ரேஷியோ வரும். நமக்கு 1:4 மினிமம் வரது அந்த ஒரே காரணத்தினால தான் இது வந்து என்ட்ரி எடுக்கல. பட் காலையில் பார்க்கும்போது வால்யூம் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஜென்ரேட் ஆகிட்டு சூப்பராக மாஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கேண்டில் வால்யூம் வந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை நானும் ஒருத்தன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎம்பி கில்ஸ் போகலை. ஜிவிபி டெக் இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விமார்ட் இந்த ஒரே ஸ்டாக் திடீர்னு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரே ஸ்டாக் போச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரே கேண்டில் போச்சுன்னா நம்ம பயப்படுவோம் ரொம்ப. அப்படி போகவே கூடாது. டிசிடபிள்யூ நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே போகலை. அதுக்கடுத்து ப்ளூ ஸ்ப்ரிங் நம்ம பேசலை. கிராவிட்டா யாரோ காலைல கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து மேபி நாளைக்கு நமக்கு என்ட்ரி இருந்தாலும் இருக்கும், பார்த்துக்கலாம். அடுத்து வின்லெஸ் பார்த்தீங்களா? போகலை பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்குங்க 10 ஸ்டாக்கு 9 ஸ்டாக் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரிவர்சல் ஆகுது. ஏதோ ஒன்று வந்து தப்பி போதே தவிர மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அட் த சேம் டைம் ChatGPT நான் ஒரு நாள் கேட்டேன். எப்போ அந்த FIDAலாம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இது இந்த ட்ரெண்ட் லைன் என்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் அல்காரிதம் அது இதுன்னு நிறைய சொல்லிச்சு. அதனால் அவங்கள மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சில நாள் போய் நான் அடி வாங்கினதெல்லாம் உண்டு. அதனால் நமக்கு இருக்கிற டூலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. DI இதை பற்றி நான் காலைல பேசியிருந்தேன் இல்லையா? திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ். இது ஒரு சரக்கு கம்பெனிங்கிறது எனக்கு நேற்று தான் சத்தியமாக தெரியும். காலையில் லைவ்லேயே இதை வந்து நான் காமிச்சிருந்தேன். வெப்சைட் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களோட அந்த டிசைன் எனக்கு வெப்சைட் டிசைன் பண்ணவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு லோட் ஆகட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து மதர்சன் யாரோ கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 104 அதை தாண்டவில்லை பார்த்தீங்கன்னா 102 சம்திங் அப்புறம் 105 சம்திங் சொல்லியிருந்தேன். பெருசாக போகலை. அப்புறம் யாரோ டாடா மோட்டார் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஓவரால் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான். ஒன்று விஜயா ஒன்று இன்னொன்று வந்து ஒலக்ட்ரா. இது 2 தான் போயிருக்கு. வேறு எதுவுமே போகலை. இது என்ன இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூ இருக்கிறதுனால வெப்சைட் அவ்வளோ வெயிட்டடான வெப்சைட்டு. ஓகேங்களா? ஸோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.